திருப்பாதை முன்னுரை. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இறைமகன் இயேசு தம்மை நாடி வந்த ஒரு செல்வ இளைஞனிடம் நிலைவாழ்வு பெற அவரிடம் ஒரு குறை உண்டு என்று உறுதிப்படுத்தி கூறும்போது அந்த இளைஞன் மன வருத்தத்துடன் சென்றது நமக்கு தெரிந்த உண்மை. ஏனெனில் அவனால் அந்த குறையை நிவர்த்தி செய்ய முடியாத நிலை. மனிதர்களாகிய நாம் பலவீனத்திலும் பாவத்திலும் பிறந்தவர்கள். குறைகள் உள்ள மனிதர்கள் என்ற பட்டம் நமக்கு உண்டு. இதில் குறையை சரி செய்பவர்கள்தான் ஆண்டவரின் வலப்புறத்தில் தங்கி வாழ்பவர்கள். இந்த பின்னணியில் பார்க்கும்போது நம் அனைவரிலும் ஒரு குறையானது வெளிப்படையாகவோ அல்லது மறைமுகமாகவோ இருக்கிறது. ஏன், அனைத்து உயிரினங்கள், பறவைகளாக இருக்கட்டும், விலங்குகளாக கூட இருக்கட்டும், உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களுமே சினம் என்ற பலவீனத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கோபம் இல்லாத உயிரினத்தை பார்க்காத உலகம் இது. கோபம் உயிரை கொல்லும். கோபம் உடல் நலத்திற்கு கேடு. இது வீட்டிற்கும் நாட்டிற்கும் கேடு விளைவிக்கும். கட்டுப்படுத்தக்கூடிய கோபம் கட்டுக்கு கொண்டு வராத சில சூழ்நிலைகள் முன்கோபம் மற்றும் பின்கோபம் கொண்டும் கூட பயன்பாட்டிலும் உள்ளது. கோபம் இதோ இன்றைய சிலுவை பாதையில் நாம் நமது இந்த தலையான பாவங்களில் ஒன்றான கோபத்தை சமர்ப்பிப்போம். இந்த சிலுவை பயணம் அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே. ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை. எனவே நம்பிக்கையோடு இந்த கோபத்திலிருந்து விடுபெற ஆண்டவரின் கனிவுள்ள இதயத்தை இந்த பயணத்தில் பெறுவோம். முதல் நிலை, கோபத்தால் தீர்ப்பு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். குறையில்லாத ஆண்டவருக்கு பிலாத்து சிலுவை தீர்ப்பை அளிக்கிறான். தவித்தவர்களுக்கு தண்ணீராக இருந்தவர்க்கு தண்ணீரில் கை கழுவி விலகிவிட்டான். காரணம், அன்று இயேசுவின் நல்ல மனதினை உதாசீனப்படுத்திய யூத மக்கள், அவரின் நற்செயலில் பொறாமை கொண்ட மக்கள் அவர் மீது கடுங்கோபம் கொள்கிறார்கள். அவரை தவறான தீர்ப்புக்கு இயேசுவை உள்ளாக்குகிறார்கள். இன்று நாம் பிறரின் வளர்ச்சியைக் கண்டு பயப்படுகிறோம், அதிர்ச்சி அடைகிறோம். பொறாமை கொண்டு கோபத்தை அதிகரித்து அவர்களை பற்றி இல்லாததை பொல்லாததை தீர்ப்பாக சுமத்துகிறோம். இதனால் நல்லவர்கள் இயேசுவை போன்று தீர்ப்பிட தள்ளப்படுகிறோம். இயேசு எவரையும் தீர்ப்பிடாமல் மனுக்குலம் அளித்த தீர்ப்பை ஏற்கிறார். இனிய இயேசுவே, பெரும் கோபத்தால் தவறான தீர்ப்புகளை வழங்கும் இவ்வுலகிற்கும் எங்களுக்கும் பிறரை நேசிக்கின்ற, மதிக்கின்ற மற்றும் ஒருவரின் வளர்ச்சியில் பெருமை பாராட்ட எங்களுடன் இருந்து வழி நடத்த வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். இரண்டாம் நிலை, கோபத்தின் சுமையை சுமத்தல். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். மானிடர்களால் முடிவெடுக்கப்பட்ட சிலுவை மரணம் மானிட மகனுக்கு வெறுப்பின் மற்றும் கோபத்தின் நிமித்தம் வழங்கப்படுகிறது.
நன்மை செய்ததால் பல நபர்களை பகைத்து கொண்டார். இப்பொழுது சிலுவை சுமந்து செல்கிறார். கோபம் ஒரு மனிதரை மற்ற மனிதரை பல பழுவை தூக்கி வைக்க செய்கிறது. நாம் நமது கோபத்தால் பிறர் மீது தேவையில்லாத சுமைகளை தூக்கி வைக்கிறோம். அவர்களுக்கு தொடர்ந்து பிரச்சனைகளை அளிக்கிறோம். அவர்களின் நிம்மதியை, பல குழப்பங்களை அவர்கள் மேல் சுமக்க வைக்கிறோம். ஒன்றுமே அறியாத அப்பாவியான இயேசுவின் மீது பார சுமையை சுமத்தினார்களே, அதே போன்று நாம் சுமத்துகிறோம். பிறர் அதை தூக்கி செல்வதைக் கண்டு மகிழ்ச்சி அடைகிறோம். இதுவும் நமது கோபத்தின் விளைவுதான். அன்பு ஆண்டவரே, பிறர் சுமைகளை உம் சுமையாக கருதினீரே. இன்று நாங்கள் எங்களின் கோபத்தால் பிறர் மீது பலவிதமான எரிச்சலூட்டும் சுமைகளை சிலுவைகளாக அளிக்கிறோம். எங்களை மன்னித்து பிறரை அன்பு செய்ய வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். மூன்றாம் நிலை, கோபத்தில் விழுதல். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். விழுதல் என்றாலே வலிகளின் வீரியத்தை தொட்டதினால் வந்தது. விழுவது ஒரு பலவீனம். ஆக இறைமகன் முதலாக கீழே விழுகிறார். தனக்கு தெரியும், தாம் சுமக்கும் சிலுவை வெறும் மரம் அல்ல, இந்த உலக மக்களின் ஒட்டுமொத்த பாவம், குறைகள் மற்றும் காயங்களால் கண்டிப்பாக பழுவாக இருக்கும். இதை சுமப்பது கடினம். இருந்தாலும் நம் மீட்பிற்காக விழுதலை ஏற்கிறார். நமக்கு நேரிடும் ஒரு சில தோல்விகள் மற்றும் ஏமாற்றங்கள், அதனால் நாம் கோபப்படுகிறோம். ஏற்றுக்கொள்ள முடியாத தோல்விகள் ஒருவரை கோபத்திற்கு கொண்டு செல்கிறது. இதனால் தவறான சிந்தனைக்கும் புரிதலுக்கும் செல்கிறோம். அதனால் கோபம் என்ற குழியில் அவ்வப்போது விழுகிறோம். பிறரை வஞ்சிக்கிறோம். கோபம் இல்லை என்றால் விழுவதிலிருந்து தப்பிக்க முடியும். கோபத்தை மட்டும் இல்லாமல் புரிதலிலும் மற்றும் செவி கொடுப்பதிலும் கவனம் செலுத்தும் போது இந்த கோபத்தில் விழுதலை தவிர்ப்போம். இனிய இயேசுவே, நீர் எமக்காக விழுந்தீரே, நாங்கள் மாட்சி அடைகிறோம். நாங்கள் எங்களின் கோபத்தில் விழாமல் காத்து வழிநடத்தி அருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். நான்காம் நிலை, சந்திப்பதில் கோபம் குறையும். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சந்திப்பில் பலவிதமான ஆற்றல்கள் மற்றும் அனுபவங்கள் வெளிப்படுகின்றன. பலவிதமான ஊக்கம் தரப்படுகின்றது. இயேசுவின் துயர் நிறைந்த பயணத்தில், வழிகள் நிறைந்த சூழ்நிலையில் அவருக்கு சந்திப்பு தேவைப்பட்டது. தம் தாயை சந்திக்கிறார், ஆறுதல் அடைகிறார். நமது வாழ்க்கையில் ஒரு சிலரை சந்தித்தாலே போதும், கோபம் வரும், எரிச்சல் பீறிட்டு வரும், பார்க்கவே கூடாது என்று இருப்போம். பார்த்தவுடனே ஆத்திரம் அடைவோம். காரணம், கடந்த கால சூழ்நிலையில் ஏற்பட்ட
ஒரு சில கசப்பு அனுபவங்கள் ஒரு சிலரை பார்த்தாலே போதும், எதையும் சிந்திக்க தோணாது. அவர்கள் அங்கிருந்து போகும் வரை கடிந்து கொண்டே இருப்போம். இதனால் மாற்றங்களை நாம் காயப்படுத்துகிறோம். நமக்காக ஏற்ற பாடுகளின் கூட சந்திப்பில் ஆறுதல் காணும் இறைவன் நாம் பிறரை சந்திக்கும் போது அரவணைப்போம், மன்னிப்போம். அன்பு இயேசுவே, அமைதியற்ற உலகில் எங்களின் சந்திப்பின் மூலம் ஒருவரை ஒருவர் மதிக்கவும் மன்னிக்கவும் அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 5ஆம் நிலை, கோபத்தை தவிர்த்து உதவுதல். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பார சிலுவையின் பங்காளிகளுள் ஒருவர் ஆகிறார் சீமோன். இந்த வாய்ப்பை இறைமகன் அவருக்கு அளிக்கிறார். தமது பயணத்தின் இறுதியை கடக்க வேண்டுமென்றால் சிறிது ஓய்வு தேவைப்படுகிறது. உதவிக்கரம் வேண்டும். அதை பல நபரிடம் எதிர்பார்க்கிறார் இறைமகன். ஆனால் அனைவரும் அவர் மீது கோபம் கொண்டவர்களாய் இருந்தார்கள். ஆகவே முன்வரவில்லை. சீமோன் முன்வந்தார். இயேசுவுடன் சிலுவையை சுமக்கிறார். நமது வாழ்க்கையில் உதவிக்கு என்று ஒரு சிலரிடம் போக முடியாத நிலை. என்ன நினைப்பார்கள், கிடைக்குமா என்ற ஆதங்கம். இதையும் தாண்டி என்னிடம் சினம் கொள்வாரா என்று மனதில் விவாதம் நடக்கும். அல்லது நம்மிடம் பிறர் உதவிக்கு வரும்போது கூட சினம் கொள்கிறோம். எனக்கு என்ன கிடைக்கும், ஏன் நான் உதவ வேண்டும் என்ற வினாக்களும் எழும்பும். ஆதலால் நாம் எரிந்து விழுவோம். முடியாது என்று ஒரே வார்த்தையில் சொல்லாமல் பலவிதமான வார்த்தைகளால் சாடுவோம். இந்த நிலையில் இயேசு உதவி செய்ய தயக்கம் காட்டாமல் உதவ அழைக்கிறார். அன்பு ஆண்டவரே, பிறருக்கு செய்வதெல்லாம் உமக்கே என்று வாழ்த்தியவரே, நாங்கள் எங்களிடம் உதவிக்கு வரும் உம் அடியார்களை கடிந்து கொள்ளாமல் அவர்களுக்கு உதவிட வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 6ஆம் நிலை, கோபத்தால் துடைக்க முடியாத நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கரைபிடிந்த தேகம், இரத்தம் வியர்வையாக ஓடும் முகம், துடைக்க கூட முடியாத தருணம். வருகிறாள் வீர வெரோனிக்காள். இயேசுவின் முகத்தை துடைக்கிறாள். துடைப்பதற்கு கரங்கள் அளித்த மானிட மகனுக்கு முகம் துடைக்கக்கூட ஆளில்லை. அவரை அணுகக்கூட வாய்ப்பில்லை. காரணம் கோபம். யூத மக்கள், பரிசேயர்கள், மூப்பர்கள் மற்றும் படைவீரர்கள் இயேசுவின் மீதுள்ள கோபத்தினால் உதவ மறுக்கிறார்கள். ஆனால் வெரோனிக்காள் முன்வந்தாள். அவர்களின் முகத்தில் கரி பூசி இயேசுவின் முகம் துடைத்தாள். இன்று நமது கோபத்தினால் பிறரின் துயர்துடைக்க பதறுகிறோம். ஒரு விரல் கூட நகர்த்த மாட்டோம். நமக்கு யாரும் உதவுவது கிடையாது. நான் எதற்கு உதவ வேண்டும் என்று இருப்போம். அதில் கூட கோபம் நிறைந்திருக்கிறது. மற்றும் நம்முடைய பகைவர்கள் துயருறும் போது கண்டும்
காணாமல் இருப்போம். இதோ ஆண்டவர் நம்மை மனம் மாற அழைக்கிறார். அன்பு ஆண்டவரே, காயங்கள், கண்ணீர்கள் மற்றும் கவலைகள் நிறைந்த வாழ்வில் நாங்கள் ஒருவர் மற்றவர்களின் துயர்தடைக்கும் கரங்களாக மாற அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 7ஆம் நிலை, கோபத்தினால் மீண்டும் விழுதல். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பயணம் பாதி கடந்த நிலையில் பெலன் குறையும் நேரத்தில் மீண்டுமாக தரையை தரணிக்காக முத்தமிடுகிறார் நம் ஆண்டவர். சிலுவை தூக்கி தமது சக்தி தீர்ந்துவிட்ட நிலையில் இறைமகன் தடுமாறி நிலை குலைந்து கீழே விழுகிறார். வலிகளை தாங்க முடியவில்லை, தொடர்ந்தும் பயணிக்க முடியவில்லை. அதனால் கீழே விழுகிறார். 2ஆம் முறையும் விழுந்தார். இன்று நமது கோப குணத்தால் நம் உறவு முறைகளை மற்றும் நண்பர்களையும் கீழே விழ வைக்கிறோம். நமது கோபத்தால் மற்றவர்களை தாழ்த்துகிறோம், அவர்களை அழுத்துகிறோம், அவர்களை எதற்கும் அனுமதிக்க மாட்டோம், அதாவது பேசக்கூட விடமாட்டோம். அவர்களை இழிவாக நடத்துகிறோம், ஏனெனில் நமக்கு அவர்களை பிடிக்கவில்லை. அவர்களிடம் சினம் கொள்கிறோம், அதன் காரணமாக அவர்களை அதட்டி தாழ்த்துகிறோம். இறைவன் நாம் பிறரை அன்பு செய்து அவர்களின் வாழ்வை உயர்த்த அவர் இன்று கீழே விழுகிறார். பிறரை ஏற்றுக்கொள்வோம். அன்பு இயேசுவே, எனது சுயநலத்திற்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்று எண்ணி ஒவ்வொரு முறையும் பிறரை இழிவுபடுத்தி அவர்களை கீழே தள்ளுகிறேன். எங்களை மன்னித்து ஏற்றருள வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 8ஆம் நிலை, கோபத்திற்கு ஆறுதல் அளிக்க தெரியாது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சுற்றி ஆண்வர்க்க படை வீரர்கள் நம் ஆண்டவரை பலவிதத்தில் சித்திரவதை செய்கிறார்கள், அடிக்கிறார்கள், வதைக்கிறார்கள், பிறகு கீழே தள்ளுகிறார்கள். இத்தகைய கொடிய வேதனை மத்தியில் இறைவனுக்கு ஆறுதல் அளிக்க சமுதாயத்தில் ஒரு பொருட்டாக கருதப்பட முடியாத பெண்கள் முன்வருகிறார். தங்களால் ஆண்டவரை காப்பாற்ற முடியவில்லை என்றாலும் அவருக்கு ஆறுதல் சொல்ல முன்வருகிறார்கள். ஆனால் நாம் நம் வாழ்க்கையில் ஆறுதல் என்ற வார்த்தை எங்கேயோ கேட்டது போன்று பிறருக்கு ஆறுதல் சொல்ல தயங்குகிறோம். நம்மிடம் சண்டை போட்டவருக்கு அல்லது நம்மிடம் பகையில் இருப்போருக்கு ஏதாவது நடந்திருக்கும் அல்லது உடல் குன்றியிருக்கும். நமது வெறுப்பு, சினம் மற்றும் ஆங்காரம் நம்மை அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல இடம் அளிப்பதில்லை. நமது கோபம் அவர்களின் கவலையைக் கண்டு பரிதாபம் கொள்ளாமல் பரவசமடைந்து அவர்களின் ஆறுதல் அக்களிக்கிறோம். ஆறுதல் அளிக்கும் குணம் உயிருள்ள உயிரினத்திற்கு இறைவன் அளித்திருக்கிறார். ஆனால் அதை நாம் கொடுப்பதில்லை. அன்பு இயேசுவே, அமைதியை தொலைத்து ஆறுதல் தேடும் இவ்வுலகில் நாங்கள்
பிறர் மீது கோபம் கொள்ளாமல் அன்போடு அவர்களை அரவணைத்து ஆறுதல் அளித்திட வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 9ஆம் நிலை. கோபத்தினால் கீழே தள்ளிவிடுகிறோம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கோபத்தினால் கீழே தள்ளிவிடுகிறோம். அவ்வளவு பெரிய சிலுவை, நெடுந்தூர கரடுமுரடான பாதை, முட்கள் காலில் ஊடுருவி பாயும் சூழ்நிலைகள், இவைகளை கடந்து இப்பொழுது முழுவதுமாக தனது ஆற்றலை இழந்த இறைவன் நிலை குலைகிறார். தரையில் 3ஆம் முறை விழுகிறார். தானாக விழவில்லை, ஆனால் சுமத்திய பார சிலுவை மற்றும் தனியே சுமக்கும் நிலை, அதனால் கீழே விழுகிறார். இந்நேரம் அவரின் இலக்கை அடைந்து விட்டார். இன்று நமக்கு தீமை செய்தவர்களையும் நமக்கு பிடிக்காதவர்களையும் நாம் பல விதத்தில் பழிவாங்க துடிப்போம். கோபம் அதற்கு மிக முக்கியமாக பயன்படும். கோபம் வர வர பிறரின் மீதுள்ள பழிவாங்குகிற எண்ணம் அதிகரிக்கும். பல குழிகளை தோண்டி வைப்போம். அவர்களை இழிவுபடுத்தும் வாய்ப்புகளை தேடுவோம். வாய்ப்புகள் கிட்டும்போது அவர்களை கீழே தள்ளி அவர்கள் மேல் அமர்ந்து விடுகிறோம். சில நேரத்தில் மிகவும் மோசமாக பிறரை வஞ்சிக்கிறோம். அதனால் அந்த வேதனையில் அவர்கள் விழுகிறார்கள். கை கொடுத்து உதவ முன்வர மாட்டார்கள். நமது சமுதாய மக்கள். இந்நிலையில் இறைவன் அவர்களோடு கீழே விழுகிறார். அன்பு இயேசுவே, எமது சுயநலம் பிறர் மீதுள்ள அன்பை கோபமாக மாற்றியதன் விளைவாக பிறரை அழுகைக்கு தள்ளிவிட்ட தருணத்திற்காக மன்னிப்பு அளித்து பாசமுள்ள மனிதராக மாற அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 10ஆம் நிலை. கோபத்தால் அவமானப்படுத்தல். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கோபத்தால் அவமானப்படுதல். இவ்வுலகில் ஒருவர் மற்றவர் மீதுள்ள அன்புக்கு வரம்பு இருக்கும். ஆனால் ஆண்டவர் இயேசுவின் அன்பிற்கு வரம்பும் கிடையாது, வரைமுறைகளும் கிடையாது. அவமானம் மனித வர்க்கத்திற்கு பிடிக்காத ஒன்று. படைப்பின் தொடக்கத்திலே மனிதர் பாவம் செய்தவுடன் மானத்தை உணர்கிறான். இப்பொழுது பாவம் செய்யாத தூய்மை உள்ளம் அவமானத்தின் கோர நிலையை அடைந்திருக்கிறது. அந்த அளவிற்கு கோபம் அந்த மக்களுக்கு இயேசுவின் மீது. இன்றைய சமுதாயத்தில் பிறரை அவமானப்படுத்துவது ஒரு கலாச்சாரமாக இருக்கிறது. கல்லூரியில் மற்றும் மக்கள் கூடுமிடத்தில் நடக்கிறது. அலுவலகத்திலும் நடக்கிறது. வேடிக்கையாக செய்வதில் ஒரு கவலையும் இல்லை. ஆனால் வேணுமென்றே செய்வதன் உள்நோக்கம் கோபம் நமக்கு நேரிட்ட இன்னல்களை உருவாக்கியவர்களை பழி தீர்க்க அவமானப்படுத்துவதை பயன்படுத்துகிறோம். அதில் சந்தேகங்களை குறைக்க முடியும். பிறகு தப்பிக்க வழி இருக்கு. ஆனால் நமது கோபத்தினால் பிறரை நமது வார்த்தைகளால்
நமது செயல்களால் அவமானப்படுத்துகிறோம். இதனால் ஒருவர் படும் வேதனை மாளாதது. இயேசுவுக்கு நேர்ந்த அவமானத்தை இன்று நாம் பிறருக்கு காட்டுகிறோம். இனிய இயேசுவே, எங்களின் பழிவாங்கும் எண்ணத்தால் பலரை எங்கள் வாழ்வில் கொச்சைப்படுத்தி இருக்கிறோம். மற்றவர்களுக்கு முன்பாக அவர்களை களங்கப்படுத்தியுள்ளோம். இனி நாங்கள் பிறரின் உணர்வை மதித்து அன்பு செய்ய வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாரும். எங்கள் பேரில் தயவாரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 11ஆம் நிலை. கோபம் காயப்படுத்தும். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கோபம் காயப்படுத்தும். இறைவன் கரங்களால் பல நபர்களின் வாழ்க்கையை உயர்த்தியவர். பல அதிசயங்களை தமது கரத்தால் செய்தவர். ஒவ்வொரு முறையும் அழைப்பு வரும்போது உடனடியாக நடந்தே சென்று உதவியவர். இன்று இந்த கைகளிலும் கால்களிலும் பெரிய ஆணிகளால் துளையிடப்படுகின்றது. இரத்தம் அவரது உடலிலிருந்து ஆறாக ஓடுகிறது. இதற்கு ஒரு சிலரின் கோபம்தான் காரணம். இன்றைய நமது வாழ்வில் கோபத்தினால் நாம் என்ன செய்கிறோம் என்று நமக்கு தெரியவில்லை. உடனுக்குடன் ஏற்படும் கோபம் நம் வார்த்தைகளை கூட கட்டுப்படுத்த முடியாமல் பிறரின் மனதை காயப்படுத்துகிறோம். வார்த்தைகளை சரமாரியாக விட்டுவிடுவது அதே கோபத்தினால் நமது உடல் உறுப்புகளை கட்டுப்படுத்த முடியாமல் நம்மையும் பிறரையும் காயப்படுத்துகிறோம். நம்மையே அறியாமல் பிறரை நாம் காயப்படுத்துகிறோம். கோபத்திற்கு கண் தெரிவதில்லை, பிறரின் மனது அறியவில்லை. ஆகவே காயப்படுத்துவதில் நாம் தயக்கம் காட்டுவதில்லை. நாம் கோபப்பட்ட போது சிறிது சிந்தித்து பார்ப்போம், எப்பேற்பட்ட விளைவுகளை வித்திட்டோம் என்று. கண்டிப்பாக நாம் பிறரை மனதளவிலும் உடல் அளவிலும் காயப்படுத்தி இருப்போம். ஆண்டவர் இயேசு அந்த மக்களின் கோபத்திற்காக தமது கைகளையும் கால்களையும் துளையிட அளித்தார். அன்பு ஆண்டவரே, நாங்கள் எங்கள் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் பிறரை காயப்படுத்தாமல் அன்போடு அரவணைக்க அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 12ஆம் நிலை. கோபம் உயிரை கொல்லும். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இதோ உலகத்தின் ஒட்டுமொத்த பாவம் மற்றும் யூத மக்களின் தலைவர்களின் கோபம் ஒன்றாக சேர்ந்து நானே ஒளி, வழி மற்றும் வாழ்வு என்று கூறியவரை கொலை செய்தது. ஆண்டவர் இருப்பது அவர்களுக்கு மிக பெரிய முட்டுக்கட்டை என்று கருதினார்கள். அவரால் தங்களின் சட்டங்களுக்கு இடையூறுதல் ஏற்பட்டது. அவரால் இவர்களின் மதிப்பு குறைந்தது. மக்கள் ஆண்டவரை பின்தொடர்ந்தார்கள். இதனால் ஆத்திரமடைந்தவர்கள் அவரை கொல்வதற்கு திட்டம் தீட்டி தாம் இறைமகன் என்று அழைத்ததையே காரணம் காட்டி இன்று இவ்வளவு
கொடூர கொலை செய்தார்கள். இவ்வளவுதான் உங்கள் கோபமா என்று உயிரற்ற உடலாக இறைவன் கேட்கிறார். அவர்களை மன்னித்து தமது இறப்பிலாவது இவர்களின் கோபம் குறைந்து நன்மை செய்ய அழைக்கிறார். இன்று நாம் பிறரை நமது கோபத்தால் கொலை செய்கிறோம். ஒருவரை முழுவதுமாக நமது பார்வையிலிருந்து விலக்கி விடுகிறோம். பிறரோடு பேசாமல் அவர்களை விட்டு விலகி வாழ்கிறோம். பிறரை நம்முடைய வாழ்விலிருந்து விலக்கி வைப்பதும் அவர்களை சாக அடிப்பதற்கு சமம். பிறர் நமது கோபத்தால் மடிகிறார்களே அல்லது மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்களே, போதுமா இவ்வளவு கோபம் என்று நம்மையே இன்று கேள்விகளை கேட்போம். கோபம் போதும், பிறரை மனதார வாழ வைப்போம். கோபத்தை குறைத்து அன்பு செய்வோம். சாந்தமான மனதை கொண்டிருப்போம். அன்பு ஆண்டவரே, எமக்காக இவ்வுலக வாழ்வை ஏற்று உயிரையும் தந்தீரே. உமக்கு நன்றி இயேசுவே. எங்களின் கோபம் இனி பிறரை துன்புறுத்தாமல் இனிமையான அன்பால் பிறரோடு வாழ்ந்திட வரமருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். யாகுலமாமரியே, யாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. யாகுலமாமரியே, யாகத்தின் மாதாவே. 13ஆம் நிலை. கோபத்தை கீழே வைப்போம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். எல்லாம் நிறைவேறிற்று என்று தம் உயிரை கணக்கிட முடியாத நிந்தைகளோடு அளித்த இறைவன் தனி மரமாக உயிரற்ற உடலாக சிலுவையில் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையில் தொங்குகிறார். அவரை தங்களது கோபத்திற்கு பலியானவரை விட்டு விடுகிறது. இதோ பெற்ற வயிறு துடிக்கிறது. பேறுகால வேதனையை விட இன்னும் அதிக வேதனை நிறைந்து உயிரற்ற உடலாக தம் மகன் இருப்பதை காண வந்தவளுக்கு இவ்வையகத்திற்கு தாயாக அளித்துள்ளார். மரியன்னை தன் மகனை இறுதியாக தமது மடியில் போட ஆசைப்படுகிறார். இயேசுவின் உடல் அன்னை மரியாளின் மடியில் கிடத்தப்பட்டு இறந்த உடலுக்கு அஞ்சலி செய்கிறார் அன்னை மரியா. இன்று நமது கோபத்தால் பலரின் வாழ்வு உயிரற்று போய்விட்டது, உறவற்று போய்விட்டது, உருக்குலைந்து போய்விட்டது. ஒரு நேரமாவது நாம் கோபப்படுவதற்கு முன் சிந்தித்தது உண்டா? எனது கோபம் நியாயமானது. கோபத்தினால் மட்டுமா பிரச்சனையை தீர்க்க முடியும்? வேறு வழி ஏதும் உண்டா? இவைகளையெல்லாம் சிந்திக்காமல் எனக்கு என் கோபம்தான் முக்கியம் என்று எண்ணி இன்று எத்தனை நபர்களை நாம் காயப்படுத்தியிருப்போம். இனிய இயேசுவே, கோபத்தின் விளைவு வலி என்பதை உணராமல் பல நேரங்களில் மற்றவர்களை அழ வைத்திருப்போம். அந்த தருணத்திற்காக எங்களை மன்னித்து எங்களை ஆசீர்வதியும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன.
ஆமேன். 14ஆம் நிலை. கோபத்தை அடைப்போம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தரணிக்கு வந்த பணி நிறைவேறி தனியாக வந்த இறைவன் தனியாகவே அனுப்பப்படுகிறார். ஆனால் அதற்கு கூட இடம் ஒதுக்க அந்த அரசாங்கம் முன்வரவில்லை. ஆனால் இயேசுவை சாராத ஒரு நபர் அரிமத்தியா ஊரிலிருந்து வந்தவர். அவர் இயேசுவுக்கு இடமளிக்க முன்வருகிறார். ஒட்டுமொத்த பகைவர்களின் சினத்தை தம்மீது போட்டுக்கொண்டு அதற்கு உயிரை தானமாக அளித்தார். அவருக்கு இடமளித்தார் யோசேப்பு. மனிதர்களின் பாவம் மற்றும் சாபம் போக்க, மனிதர்களின் கோபம் மற்றும் கர்வம் போக்க, அவைகளை பணிய வைக்க இதோ மாபரன் இயேசு இறந்தார். இப்போது அடக்கம் செய்யப்பட்டார். நாமும் இன்று நமது கோபத்தை எல்லாம் முடக்கி வைப்போம். கோபம் நம்மை இறைவனிடமிருந்து அளிக்கப்பட்ட அன்பை மற்றும் ஆசீர்வாதத்தை பிறருக்கு பகிர மறுக்கிறது. சினம் சிந்தனை சிதைத்து பிறர் மீது தேவையில்லாத பழிகளை சுமத்தும், தவறான செயல்களை செய்ய வைக்கும். இதோ இறைவன் நமக்கு ஒரு கல்லறை தயார் செய்திருக்கிறார். இன்று நமது கோபத்தை அதில் போட்டு விடுவோம். நமக்கு கோபத்தை கொடுக்கிற தோல்விகளை, வெறுப்புகளை, கசப்பு அனுபவங்களை, எதிர்பார்ப்புகளை, பொறாமைகளை, இன்னும் பல தேவையற்ற சூழ்நிலைகளையும் இந்த கல்லறையில் அடக்கம் செய்துவிட்டு சாந்தமான, பொறுமை நிறைந்த, கனிவுள்ள மற்றும் சூழ்நிலைகளை ஏற்றுக்கொள்கிற மனநிலையை, அன்பு மட்டும் பொழியும் இதயத்தை நம் வாழ்வில் வெளிக்கொணருவோம். அப்பொழுதுதான் நம் ஆண்டவரோடு நாம் மேற்கொண்ட சிலுவை பாதை நிழலில் நமது கோபம் அனைத்தும் பணிந்துவிடும். நாம் அன்புள்ளவர்களாய் நம் பெற்றோர்களை, பிள்ளைகளை, உற்றார் உறவினர்களை, நண்பர்களை, அயலாரை மற்றும் பகைவர்களை நேசிக்க முடியும். அவர்களின் உணர்வுகளை மதிக்க முடியும். அன்பு ஆண்டவரே, அனைத்தையும் உம் திட்டப்படி உருவாக்கினீரே. இதோ எங்கள் ஒவ்வொருவரின் வாழ்வையும் உமக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிறோம். இதை உன் புகழ்பாடும் இசை கருவிகளாக மாற்றி எங்கள் கோபத்திலிருந்து விடுதலை பெற வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். முடிவுரை. கோபம் மனிதனின் நோய்களுள் ஒன்றாக மாறிவிட்டது. இதற்கு மருந்து தேடி செல்வது வீண். ஏனெனில் கோபம் தானாக வருவதில்லை. இது சூழ்நிலைகளால் உருவாக்கப்பட்டது. அந்த சூழ்நிலைகளை நமது கட்டுப்பாட்டிற்குள் வரவைக்கும்போது நம்மால் அதன் மீது அதிகாரம் செலுத்த முடியும். பிரச்சனைகளோ அல்லது வலி நிறைந்த சூழ்நிலைகளோ அதை கோபத்தை கொண்டு தீர்வு காண பார்க்கிறோம். ஆனால் அந்த கோபத்தால் பல நபர்களை காயப்படுத்தும் விளைவுகளை வித்திடுகிறது. ஆகவே தீர்வை அமைதியான முறையில் காணும்போது ஒருவர் மற்றவரின் உணர்வுகள் மதிக்கப்படுகிறது மற்றும் உறவுகள் வலுப்பெறுகிறது. இறைவனின் வார்த்தையை நினைவிற்கு கொண்டு வருவோம். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். மற்றும் அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் எனப்படுவர். ஆகவே சிலுவையை உற்று நோக்குவோம், கோபத்தை பணிய வைப்போம், மகிழ்ச்சியாக வாழ்வோம்.